السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து நல்ல மனிதனாக மாறி களிமா சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா அவன் நமக்கு எண்ணில் அடங்காத உபகாரங்களை எல்லாம் செய்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அனைத்து உபகாரங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உபகாரத்திற்கும் நாம் செலுத்தக்கூடிய முதலாவது நன்றி அல்ஹம்துலில்லாஹ். என்ன உபகாரத்தை நாம் பெற்றாலும் உடனே சொல்ல வேண்டியது அல்ஹம்துலில்லாஹ். காலையிலே கண் விழித்தோம், நம்மால் கண் விழிக்க முடிந்தது அல்ஹம்துலில்லாஹ். எழுந்தோம், எழுந்து நிற்க முடிந்தது அல்ஹம்துலில்லாஹ். நடந்தோம், நடக்க முடிந்தது அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் வரச் செய்தான், அவன்தான் வரச் செய்தான். பல பேர் உறங்குகிறார்கள் வீட்டிலே, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எந்த உபகாரத்தை அல்லாஹ் செய்தாலும் அந்த உபகாரத்தை நாம் பெற்றவுடனே சொல்லக்கூடிய முதல் புகழ், முதல் நன்றி அல்ஹம்துலில்லாஹ். எந்த காரியத்திலே நீங்கள் ஜெயித்தாலும் சரி, சாதித்தாலும் சரி. அதே போன்றுதான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை. ஆங்கில புத்தாண்டு 2025 பிறந்திருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன நன்றி? எல்லோரும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ். அல்லாஹு தஆலா கடந்த ஆண்டை நம்மை நிறைவு செய்ய வைத்து அடுத்த ஒரு புத்தாண்டை, ஒரு புதிய ஆண்டை அல்லாஹு தஆலா நமக்கு ஆரோக்கியத்தோடு தந்திருக்கிறானே. அடுத்த புத்தாண்டை அல்லாஹு தஆலா வீட்டிலே தங்க வைத்திருக்கிறானே. இதே புத்தாண்டில் எத்தனை பேர் ஆஸ்பத்திரியிலே தங்குகிறார்கள். அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு இந்த புத்தாண்டை தந்தானே, அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதுதான் இந்த நேரத்திலே நாம் செலுத்த வேண்டிய நன்றி. இந்த நேரத்திலே நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். கடந்த ஆண்டை நான் பாவத்தில் கழித்து விட்டேனே, அல்லாஹ்வே மன்னித்து விடு. அடுத்த ஆண்டையாவது, இந்த புத்தாண்டையாவது உனக்கு பொருத்தமாக இந்த புத்தாண்டிலே காலமெல்லாம் வாழ வேண்டுமே என்று துஆ செய்வது, வரக்கூடிய ஆண்டையும் வரக்கூடிய காலத்தையும் அல்லாஹு தஆலா எல்லா வகையிலும் சந்தோஷமாக பாக்கியமானதாக அமைத்து தருவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும். இதுதான் இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. வெறுமனை புத்தாண்டு வாழ்த்து சொல்வதோ, புதிய ஆடைகள் அணிவதோ, அதற்காக வேண்டி ஒரு புதிய உணவை தயார் செய்வதோ, அதற்காக வேண்டி கேக்கு வெட்டி கொண்டாடுவதோ, இதுவெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. கடந்த காலத்தை பாவத்தில் கழித்தவனுக்கு என்ன கொண்டாட்டம் இருக்கிறது? கடந்த காலத்திலே செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகளை செய்யாமல் வீணாக்கிவிட்ட அடியானுக்கு என்ன கொண்டாட்டம் இருக்கு? வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்களிலே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கக்கூடிய அடியானுக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறார்? கொண்டாடக்கூடியவர்கள் என்ன அர்த்தத்திலே கொண்டாடுகிறார்கள்? எதை சாதித்தீர்கள் கொண்டாடுகிறீர்கள்? எதை செய்து முடித்தீர்கள் கொண்டாடுகிறீர்கள்? நாம் யோசிக்க வேண்டும். ஆக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி உள்ள அடியார்களாக வாழ வேண்டும். நன்றி என்பதற்கு நிறைய விளக்கங்கள் குர்ஆனிலும் ஹதீஸ் ஷரீஃபிலும் நமக்கு தரப்படுகிறது. அதற்கான ஒரு சில விளக்கங்களை மாத்திரமே இப்போது நான் சொல்ல போகிறேன். கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டான், மஷ்குர் யா அல்லாஹ், நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும், நீ தான் சொல்ற. நன்றி செலுத்த சொன்ன அல்லாஹ்வே
எப்படி நன்றி செலுத்தணும், நன்றினா என்ன அதையும் நீயே சொல்லிக் கொடு. நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ்வே நீயே சொல்லுகிறாயே, எப்படி நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்துவதுனா என்ன அதையும் நீயே சொல்லிக் கொடு என்று மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்டபோது அல்லாஹ் தஆலா சொன்னா, லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் திக்ரி, என்னுடைய திக்ரால், என்னை திக்ரு செய்வதால் உன்னுடைய நாவு நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரமும் என்னை நீங்கள் திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நன்றி. எப்போதெல்லாம் நீங்கள் திக்ரு செய்வீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் நன்றி உள்ள அடியார். எப்போதெல்லாம் திக்ரை விடுவீர்களோ, என்னை மறைப்பீர்களோ, அது நன்றி கெட்ட தன்மையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நன்றிக்கான விளக்கத்தை சொல்லி தருகிறான். எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருப்பது, உதட்டாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பது, அதுதான் நன்றி என்ற அருமையான விளக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபியின் வழியாக நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறான். துர்ருல் மன்சூர் தஃப்சீர் கிதாபிலே இந்த செய்தி வருகிறது. ரூஹுல் பயான் என்ற தஃப்சீர் கிதாபிலே அருமையான ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், நான் 7 வயது சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய உறவினர் அல்லாமா சிர்ரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹ், சிர்ரி சிக்தி மிகப்பெரிய மகான், என்னுடைய உறவினராக இருந்த சிர்ரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களோடு நான் இருந்தேன். அப்போது எனக்கு 7 வயது. நாங்கள் ஒரு பயணத்திலே சென்று கொண்டிருந்தோம். ஒபேனை எதேகி ஜமாத்துல் அல்லாமா சிர்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களோடு ஒரு பெரிய மக்கள் கூட்டமே இருந்தார்கள். இந்த கல்லமூனக்கு ஷுக்குர், நன்றி செலுத்துவதுனா என்ன அதை பற்றி மக்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இறைநேசர் சிர்ரி சிக்தி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டாங்க, நன்றினா என்னங்க, நன்றி செலுத்துவது என்பதற்கான அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்று ஒவ்வொரு ஆள்கிட்டையும் மகான் சிர்ரி சிக்தி விளக்கத்தை தேடிய பொழுது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விளக்கத்தை சொன்னான். எந்த விளக்கத்தையும் சரியான விளக்கமாக அல்லாமா சிர்ரி சிக்தி அங்கீகரிக்கவில்லை. கடைசியில் எங்கிட்ட கேட்டாங்க, நான் 7 வயசு சின்ன பையன், எங்கிட்ட அந்த மகான் சிர்ரி சிக்தி கேட்டாங்க, யா குலாம், சிறுவனே, மஷ்குர், நன்றினா என்னப்பா, உன்னுடைய விளக்கம் நீ விளக்கம் சொல்ல என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ் தாசி எல்லாஹ பின்அமிஹி, அல்லாஹ் ஒரு உபகாரத்தை செஞ்சான்னு சொன்னா அந்த உபகாரத்தை கொண்டு நன்மைதான் செய்யணும். அல்லாஹ் செஞ்ச ஒரு உபகாரத்தை கொண்டு நன்மை செஞ்சா நன்றி, அல்லாஹ் செஞ்ச ஒரு உபகாரத்தை கொண்டு பாவம் செஞ்சா அதுதான் நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் உனக்கு காசு கொடுத்துருக்கிறான், அந்த காசை வச்சு அந்த காசுக்கு நீ செலுத்தக்கூடிய நன்றி என்ன தெரியுமா, அந்த காசை வச்சு ஒரு நன்மையை செஞ்சேன்னு சொன்னா அது நன்றி. அல்லாஹ் காசு கொடுத்துருக்கிறான், அந்த காசை வச்சு பாவம் செஞ்சிட்டியே அது என்னது, அதுதான் நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் உனக்கு கண்ணை கொடுத்துருக்கிறான், அந்த கண்ணை வச்சு ஒரு நன்மையை செஞ்சுட்டா நன்றி, அந்த கண்ணை வச்சு பாவம் செஞ்சு அதுதான் நன்றி கெட்டத்தனம். நன்றின்னு சொன்னா வெறுமனை தொழுவது நன்றி அல்ல, தொழுவது நன்றி தான், ஆனால் அது பெரிய நன்றி அல்ல. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பள்ளிவாசலுக்கு வர்றது, ஒரு 10 தடவை குனிகிறது, இதுவல்ல நன்றி. அல்லாஹ்வுக்கு நீ பாவம் செய்யாம இருக்கணும், அதுதான் நன்றி. நன்றி என்பது வெறுமனே குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது நன்றி அல்ல. நன்றி என்பது பாவம் செய்யாமல் வாழ்வதே நன்றி என்ற விளக்கத்தை 7 வயது சிறுவனாக இருந்த நான் கொடுத்த பொழுது அல்லாம சிர்ரி பாராட்டினாங்க, மகனே 7 வயதிலேயே நன்றிக்கான விளக்கத்தை நீ அருமையாக சொல்லுகிறாயே மகனே, வருங்காலத்திலே ஆன்மீக உலகத்தின் தலைவனாக நீ வருவாய் என்று சிர்ரி 7 வயசுல என்ன பாராட்டினாங்க என்று சொன்னாங்க ஜுனைதுல் பக்தாதி. அதே போலவே வருங்காலத்திலே ஆன்மீக உலகத்தினுடைய பெரும் மன்னராக வந்தார்கள்
அல்லாமா சிர்ரி சிப்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி உள்ள அடியார்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ லயரலா அனில் அபதி ஐயகுல் அகலத வயஹமதுஹு அலைஹா அவ் யஷ்ரபு ஷர்பத வயஹமதுஹு அலைஹா. ஒரு அடியான் சாப்பிடுகிறான், சாப்பிடக்கூடிய அடியான் சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சாப்பிட ஆரம்பித்த உடனே எதை மறந்தாலும் பிஸ்மில்லாவை மறக்கக்கூடாது. பிஸ்மில்லாவை சொல்லிட்டு சாப்பிடணும். ஏன் சொன்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை வணக்கமாக பார்க்கணும். வணக்கமாக பார்த்தா தான் அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வரும். அப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோம், சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்வது, சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் இந்த அடியானுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். எவ்வளோ பெரிய பாருங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய உபகாரி பாருங்க, எவ்வளோ பெரிய அருள்கொடையாளன் பாருங்க. அவனே உணவை தருகிறான். அந்த உணவை தந்துட்டு அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட எதை எதிர்பார்க்கிறான்? ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த அல்ஹம்துலில்லாஹ் நாம சொல்லிட்டோம்னு சொன்னா அதற்கு பரிசாக அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்தை தருகிறான். அதே போல ஒரு அடியான் தண்ணீர் குடிக்கிறான், பால் குடிக்கிறான், டீ குடிக்கிறான். எந்த குடிபானத்தை நீ குடித்தாலும் குடிச்சு முடிச்ச உடனே என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இதெல்லாம் நமக்கு எப்போ ஞாபகத்துக்கு வரும்? அல்லாஹ்வுடைய நினைவோடு சாப்பிடுவது, அல்லாஹ்வுடைய நினைவோடு குடிப்பது. நாம் என்ன செஞ்சாலும் குடிச்சு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அதன் வழியாக அவனுடைய பொருத்தத்தை நமக்கு தந்து விடுகிறான். இறுதியாக ஒரு செய்தி, அல்லாமா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. கையிது நிஅமல்லாஹி பிஷ்ஷுக்ரி, அல்லாஹ்வுடைய உபகாரங்களை, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நன்றி செலுத்துவதை கொண்டு கெட்டி போடுங்கள். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நன்றி செலுத்துவதை கொண்டு கெட்டி போடுங்கள் என்று அவங்க சொன்ன பொழுது அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய உபகாரத்தை நன்றி செலுத்துவதை கொண்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, நன்றி செலுத்துவதுனா என்ன என்று கேட்ட பொழுது அல்லாமா உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்க, ஷுக்ருல்லாஹ் தர்குல் மாசியா, நன்றி என்பது பாவம் செய்யாமல் வாழ்வது. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உபகாரத்தை செஞ்சிருக்கிறான், அந்த உபகாரத்தை நீங்க கெட்டி போடணும். கெட்டி போடணும்னா அந்த உபகாரத்தை பாதுகாக்கணும். அல்லாஹ் உனக்கு தந்த உபகாரத்தை அல்லாஹ் பாதுகாக்கணுமா? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பாவம் செய்யாம இருக்கணும். அல்லாஹ் உனக்கு ஒரு உபகாரத்தை தந்திருக்கிறான், அந்த உபகாரத்தை கொண்டு பாவம் செஞ்சா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இவனுக்கு எதுக்கு இதை கொடுக்கணும்? இதை வச்சு அவன் பாவம்ல செய்யறான், இதை வச்சு அநியாயம்னா பண்றான்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அந்த உபகாரத்தை பிடிங்கிடுவான். அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான், அந்த செல்வத்தை பாதுகாக்கணுமா? அந்த செல்வத்தை வச்சு பாவம் செய்யாம இருந்தா அல்லாஹ் செல்வத்தை காப்பாற்றுவான். அந்த செல்வத்தை வச்சு பாவம் செஞ்சா அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? பணத்தை வச்சு ஆட்டம்ல போடுறான், பணத்தை வச்சு பெருமலை அடிக்கிறான், பணத்தை வச்சு அநியாயம்னா பண்றான்னு சொல்லி கொடுத்த பணத்தை அல்லாஹ் பிடிங்கிடுவான். இப்படித்தான் எந்த உபகாரமாக இருந்தாலும், அது செல்வமோ, ஆரோக்கியமோ, செல்வாக்கோ, பதவியோ, கண்ணியமோ, எந்த உபகாரமா இருக்கட்டுமே, அல்லாஹ் செஞ்ச உபகாரம் உனக்கு நிரந்தரமா இருக்கணுமா? அல்லாஹ் செஞ்ச உபகாரம் நிலைக்கணுமா, நீடிக்கணுமா, தொடரணுமா? என்ன செய்யணும்? அந்த உபகாரத்தை கொண்டு பாவம் செய்யாம இருந்தா அது தொடரும். அல்லாஹ் என்ன செஞ்சாலும் அந்த உபகாரத்தை கொண்டு பாவம் செஞ்சுட்டா அந்த உபகாரம் கட்டாயிரும், உன்னை விட்டு போயிரும் என்று சொன்னாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் தஆலா நன்றிக்கு எத்தனை விளக்கங்கள் உண்டோ, நன்றிக்கு எத்தனை அர்த்தங்கள் உண்டோ, அனைத்து அர்த்தங்களையும் உள்ளடக்கிய அற்புதமான அருமையான நன்றி உள்ள அடியார்களாக நாமும் நமது குடும்பத்தார்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா
தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.